ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு டாக்டர் எம் கோபிநாத் அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. இரத்த சோகை நோயிலேயே அரிவாள் செல் இரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது டாபிக் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், அரிவாள் செல் இரத்த சோகை நோய் அப்படின்னா என்ன? புதுசாக இருக்குது பேர். ஸோ நம்ம ரத்த சோகையிலே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சத்து குறைபாடுனால வர ரத்த சோகையை தான் நம்ம ரொம்ப காமனாக கேட்டிருப்போம். அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியா, மெக்லோபிளாஸ்டிக் அனிமியா, B12 இந்த சத்து குறைபாடுனால வர அனிமியா தான் ரொம்ப காமன் பாப்புலேஷனில். இது பார்த்திங்கன்னா ரத்தம் உருவாகுதல், ரத்த செல்கள் உருவாகுதலே இருக்கும்போது வர ப்ராப்ளம் தான். அது அரிவாள் ரத்த சோகைன்னு நம்ம சொல்லுவோம். அரிவாள் செல் ரத்த சோகைன்னு சொல்லுவோம். இது எந்த குரூப்பில் சேர்ந்தது அப்படின்னா ஹீமோகுளோபினோபதின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 விதம் இருக்குது. தெலசீமியான்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஸோ வெள்ளை காமாலைன்னு சொல்லுவாங்க காமன் டேர்ம்ஸில். அதே மாதிரி இது அதோட ஒரு வகையை சேர்ந்தது தான். அது வந்து அரிவாள் செல் ரத்த சோகை. ஸோ காமனாக இங்கிலீஷ் டேர்மில் நாங்கள் ரொம்ப காமனாக டிஸ்கஸ் பண்ணுறது சிக்கிள் செல் அனீமியா. ஸோ பேஷண்ட்ஸ்க்கும் இப்படி சொன்னாலே தெரியும், சிக்கிள் செல் அனீமியான்னு சொன்னாலே தெரியும். பேசிக்கலாக என்னென்னா ஆர்பிசி நீங்கள் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு தட்டனு இந்த ஷேப்பில் இருக்கும், ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதுதான் ஆர்பிசியோட ஒரு சர்க்குலராக வட்டமாக இருக்கும் ஆர்பிசியோட ஷேப். ஸோ அதோட ஷேப் மாறுபடுறதுனால வரக்கூடிய உபாதைகள்னால வரக்கூடிய நோய் தான் இது சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக அந்த தட்டு அந்த பிளேட் மாதிரி இருக்கும்போது தான் அந்த ஆர்பிசியோட வேலை. அதாவது என்னென்னா ஆக்சிஜன் ஹார்ட் பம்ப் பண்ணுச்சுன்னா அது மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடியது தான் இந்த பேசிக் ஆர்பிசி சிகப்பணுக்களோட வேலை. ஸோ அதோட ஷேப் மாறி போகிறதுனால அதை ஆக்சிஜன் மற்ற உறுப்புகளுக்கு ஒழுங்காக செலுத்த முடியாது. ஸோ இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சிக்கிள் செல் அனீமியா ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அரிவாள் செல். இல்லை, நான் வந்த உடனே உங்களை கேட்டேன், டாக்டர் ரத்த சோகைன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன இது அரிவாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் அழகாக சொன்னீங்க, அதனுடைய ஷேப் அப்படி இருக்கும், அதனால தான் அதுக்கு அது பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் நீங்கள் சொல்கிறப்ப புரிஞ்சுது, அந்த ஷேப் மாறதுனால ரத்தம் சீராக போகாது, இதனால பிரச்சனைகள் வரும், அதனால அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேர் வச்சிருக்கீங்க. நேர்களே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த உடனே அந்த பேரை பார்த்த உடனே டாக்டர் இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்ல போகிறாரு. ஆனால் அது விஷயம் என்னன்னா, அந்த ஷேப் அரிவாள் செல், இதனால் பிரச்சனைகள் வருது, அதனால தான் அதுக்கு அது பேருன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரத்த சோகை பற்றி, அந்த ரத்த சோகை நோய் பற்றிய எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். 29860038 மற்றும் எண் 2955205554. வெளியூர் நேர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இப்போ டாக்டர், இப்போ இந்த அரிவாள் செல் புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது நார்மலாக ரத்த சோகை வந்ததுன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த அரிவாள் செல் ரத்த சோகை வந்தால் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ பேசிக்கலாக நம்ம காமனாக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசின்னு சொல்லுவோம். அந்த சிபிசி டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ஒரு 12-13 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் அந்த மெயின்டைன் ஆகாமல் ஹீமோக்ளோபின் ஒரு 8-9 இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு ஃபஸ்ட்டு அகெயின் காமனாக நியூட்ரிஷனல் அனிமியா தான் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது. இரும்பு சத்து சிகிச்சையோ இல்லை இரும்பு சத்து சோகையோ இல்லைனா B12 வர சத்து குறைபாடோ தான் காமனாக பார்க்கக்கூடியது. பட் இது இல்லாமல் அந்த ஆர்பிசியோட ஷேப்புக்குன்னு சிபிசிலே ஒரு பேராமீட்டர் இருக்கும், எம்சிவின்னு சொல்லுவோம். அந்த எம்சிவி வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் இது தெலசீமியாவாக இருக்கலாமா இல்லைனா சிக்கிள் செல் அனிமியா அந்த மாதிரி அரிவாள் ரத்த சோகையாக இருக்கலாமான்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கலாக இன்னொரு டெஸ்ட் சொல்லுவோம், ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் பர்டிகுலராக நம்ம நேஷ்னல் ப்ரோக்ராம்லேயே இருக்குது இந்த HB எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக இந்த சிக்கிள் செல் நோயை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மேல்படியாக நிறைய ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் இந்த காலத்தில் வந்துருச்சு. பட் இந்த 2 பேசிக் டெஸ்ட் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், HPLC இந்த 2 டெஸ்ட்டை வச்சே நம்ம இந்த சிக்கிள் செல் அனிமியாங்கிற கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப காமன் கிடையாது. அது ஒரு சில பகுதிகளில் தான் இருக்கும். இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போ மலேரியான்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு ஒரு பெல்ட் இருக்கும். டெங்கு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை இஸ் அ டெங்கு பெல்ட். இதே டெங்கு நீங்கள் இப்போ சவுத் சைடில் ஒரு இடத்துல போனீங்கன்னா அவ்வளோ காமன் இருக்கா. ஸோ அதே மாதிரி ஒரு சில பாக்கெட் மெயினாக பார்த்தீங்கன்னா மலைவாழ் பகுதியில் இருக்க மக்களுக்கு
அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஊரில் சதர்ன் சைட்ஸ், கொஞ்சம் ஆந்திராவோட ஈஸ்டர்ன் பெல்ட்டு, ஒரிசா, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா, கல்கட்டா, இந்த பெல்ட்டில் தான் இந்த அரிவாள் சிக்கல் செல் அனிமியா ரொம்ப காமன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த சிக்கல் செல் அனிமியா இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உணவு பழக்கங்கள் மாறுறதுனால இது வருதுங்களா? இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், மரபணுலே மிஸ்டேக் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால் ஃபுட்டுக்கும் நம்ம வாழ்க்கை சார்ந்த வாழ்முறைக்கும் இந்த நோய்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ பேசிக்லி என்னென்னா, ஃபேமிலியில் யாருக்குன்னா இருந்திருக்கும், இல்லை பேரண்ட்ஸ் 2 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெயிட்னு சொல்லுவோம். ட்ரெயிட்னா நோய் ஃபுல்லாக வெளிப்படாது, அவங்களுக்கு ஒரு ஜீனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ அம்மாவும் அவங்க சேரும்போது 2 ஜீன்ஸ் சேரும்போது அந்த அடிட்டிவ் ஃபேக்டரில் என்ன ஆகிடும், இந்த டிசீஸ் ஃபுல்லாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த சிக்கல் செல் அனிமியாங்கிறது. ஸோ மேபி பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம், எங்கள் அப்பா நல்லா தான் இருக்காங்க, எங்கள் அம்மா தான் நல்லா இருக்காங்க, பட் குழந்தைக்கு ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் என்னென்னா, அம்மாவுக்கு ஒரு ஹாஃப் இருக்கலாம், அப்பாவுக்கு ஒரு ஹாஃப் இருக்கலாம். ஸோ அது ரெண்டும் இணையும் போது என்ன ஆகுது, 100% மாறிடுது. ஸோ அதனால் குழந்தையில் அது வெளிப்படலாம், பட் மேபி பேரண்ட்ஸ் டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குங்க டாக்டர்? ஸோ யூஸ்வலாக காமனாக ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் கிட்ட, அதாவது இரத்தவியல் நிபுணர்கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த விதமான நோய்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் குறையுது, ஸோ ரத்தம் நம்ம ஏற்றி ஆகணும். ஏன் ஏற்றணும் அப்படின்னா, வளர்ச்சி நார்மலாக கொண்டு வரணும். ஸோ வளர்ச்சி நார்மலாக, இப்போ ரத்தம் ஹீமோக்ளோபின் இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 9, 10லேருந்து ஒரு 11, 12 அப்படின்னு கொண்டு போனால் தான் குழந்தையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கும். ஏன்னா அந்த கம்மியான ஹீமோக்ளோபின் 8, 7 வளர்ச்சியை நம்மளால் நார்மல் இதுக்கு ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமல் 2-3 மருந்துகள் இருக்குது. ஹைட்ராக்சியூரியா, அது இல்லாமல் இப்போ சயின்ஸ் படி 2-3 இன்ஜெக்ஷன்ஸும் டேப்லெட்ஸும் வந்திருக்கு. பட் பெர்மனன்ட் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நோய்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, இதுதான் ட்ரீட்மெண்ட். பேசிக்கலாக அதை பற்றி பேசணும் நம்ம. அது என்னன்னா, அந்த தப்பான ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய போன் மேரோல ரெட் செல், சிகப்பணு உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் தப்பான முறையில் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதை அழிச்சிட்டு புதுசான ஒரு ஸ்டெம் செல்லை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த நியூ ஸ்டெம் செல்ஸ் வேற யாராவது ஹெல்தி டோனர்ஸ் கிட்ட எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டெம் செல்ஸ் போய் இந்த போன் மேரோல சீட் ஆகிட்டு தென் தே வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் நியூ செல்ஸ். ஸோ அதுதான் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். மருத்துவரிடம் பேசலாம். ஓகே, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. கேட்கலீங்களா? கேக்குது. கேக்குறீங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். ஐயா, இது சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு காலம் சிகிச்சை எடுக்கணும்? இது வந்த உடனே அறிகுறிகள், அது நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இந்த சிக்கல் செல் அனிமியான்றது சாதாரண அனிமியா போல பிரச்சனை, அதாவது உயிருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லை, மருந்து மாத்திரை எடுத்துட்டா முழுமையா குணமாயிடுமா? அது எவ்வளவு காலம் ஆகும்? நார்மல் லெவலுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வாழ்நாள் முழுக்க அது பிரச்சனை தொடருமா, இல்லது நார்மலான வேலை எல்லாம் செய்யலாமா அப்படின்ற ஒரு தெளிவு கொஞ்சம் விவரமா விளக்கு வேணுங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நீங்க ரேடியோல கேட்கோங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. நன்றி. ஆக்சுவலி சிக்கிள் செல் அனீமியா, இந்த சிக்கிள் செல் டிசீஸை 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று சிக்கிள் செல் அனீமியா ஒரு டிசீஸ், செகண்ட் சிக்கிள் செல் ட்ரைட்னா நான் என்ன சொல்கிறது, இந்த ஜீனில் 50% மிஸ்டேக் இருந்தால் தான் அது சிக்கிள் செல் ட்ரைட். அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை நார்மல் லைஃப்பை கேரி அவுட் பண்ணுறதுக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இருக்காது. வேற சிக்கிள் செல் டிசீஸ் ஆர் சிக்கிள் செல் அனீமியா அவங்களுக்கு என்னென்னா 100% ஆஃப் ஜீன்ஸுமே மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் குறையிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஏன்னா ஆர்பிசியோட ஷேப் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேட் மாதிரி இருக்கிறதுக்கு பதில் என்ன ஆகுது, அது அருவாள் அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆர்பிசியோட ஷேப் சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி சிக்கல் அருவாள் மாதிரி இருக்கிறனால போய் என்ன பண்ணணும், சின்ன சின்ன ரத்த குழாய்களை அடைச்சிரும். அடைக்கும் போது என்ன ஆகும், சிவியர் பெயின் ஏற்படும். ஸோ முட்டு வலி, கை கால் வலி அந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி இந்த அடைப்பு இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினில்
பிரெயின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன், லங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த அடைப்பு ஏற்படும் போது ஸ்ட்ரோக் வரலாம், பிரெயினில் ஸ்ட்ரோக் வரலாம். செகண்ட் லங்கில் அடைப்படும் போது என்னன்னா லங்கில் த்ரோம்போ எம்பாலிசம் ஒரு த்ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். செஸ்ட் சிண்ட்ரோம்னா லங்குக்கு சரி வர ஆக்சிஜனோ ரத்த ஓட்டமோ இல்லாததுனால வர ஆக்சிஜன் குறைபாடுனால வரது தான் வந்து அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம். இது இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் இந்த 2 உறுப்புகளும் நமக்கு தெரியும், அது வந்து இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ரத்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துலையும் போய் இந்த ரத்த செல்கள் அடைப்படுறதுனால இதோட வீக்கம் ஏற்படலாம், லெப்படோமெகாலி ஸ்பினோமெகாலின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் கண் இன்னும் பார்வை, ஏன்னா நம்ம கண் உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன ரத்த நாளங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஈஸியாக பிளாக்கேஜ் ஆகிறதுனால பார்வை குறைபாடு நடக்கலாம். இது இல்லாமல் போன்ஸ் இருக்கும், போன்ஸுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்களும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த அரிவாள் செல் போய் ஈஸியாக அந்த இடத்துல என்ன ஆகிடும், அடைச்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், போன் ஒரு ஜாயிண்ட் டேமேஜ் நடக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ரத்த குழாய்கள் போகுதோ அந்தந்த இடத்துலலாம் போய் இந்த அரிவாள் செல்லுங்கிறது ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஒட்டி அந்த இடத்துல அடைப்பை ஏற்படுத்தி அந்த அடைப்பு மூலமாக வர ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும். அது எந்த உறுப்பில் டேமேஜ் பண்ணுதோ அந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரி சிம்டம். அண்ட் இன் ஜென்ரல் ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சி நார்மலாக இருக்காது, மற்ற குழந்தைங்கள் மாதிரி நார்மலாக இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயசில் ஒரு குழந்தை 8 to 10 கிலோ இருக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது, கல்லீரல் மண்ணீரல் வீங்கி போயிடும், அந்த குழந்தைங்களால ஒழுங்காக நார்மல் ஃபுட் எடுத்துக்க முடியாது. ஸோ இது மாதிரி பலவிதமான சிம்டம்ஸ் வரலாம் சிக்கல் செல் அனீமியா. டாக்டர் இப்போ அவர் சொன்னார் இதை வந்து எவ்வளோ நாள் வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? கரெக்ட். ஏன்னா இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறனால நீங்கள் அன்லஸ் அதை கரெக்ட் பண்ணலாம் ஒழி அந்த ப்ராப்ளம் மாற போகிறதில்ல. இது வந்து பிபிஓ சுகர் மாதிரி கிடையாது, நீங்கள் அந்த டைமில் அது மருந்து சாப்பிட்டீங்க சரி பண்ணலாம், அதோட இது பண்ணலாம். இது வந்து ஜீன்லேயே இருக்கிற ப்ராப்ளம், ரத்த அணுவிலே இருக்கிற ப்ராப்ளம். அதனால் வந்து அன்லஸ் இந்த நோய் உற்பத்தி பண்ணுற ஸ்டெம் செல்லை ஒழிச்சால் ஒழிய இந்த டிசீஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடையாது. அதை ஒழிக்கலாமா? அதுதான் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக அது ஒழிக்கலாம். ஸோ பேசிக்கலாக எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சைனா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஹெவி டோஸ் ஆஃப் கீமோதெரப்பி கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எல்லா ஸ்டெம் செல்ஸுமே அழிச்சிருவோம், கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிவிட்டு வேறு ஹெல்தி டோனர்ஸ் அவங்களோட சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்படி பிளட் டொனேஷன் மாதிரி ஹெல்தி டோனர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஸ்டெம் செல்ஸ், ஏன்னா அவங்களோட ஜீன்ஸ் நல்லா இருக்குது, அதில் சிக்கிள் செல் ப்ரொடியூசிங் செல்ஸ் கிடையாது. ஸோ அந்த செல்ஸை நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்டெம் செல்ஸ் போய் பேஷண்ட்டோட உடம்புல ஃபுல்லாக செட்டில் ஆகி திரும்ப அது பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நார்மல் ரெட் பிளட் செல்ஸ் வெளியில் வருது. ஸோ அந்த விதமாக இதை க்யூர் பண்ணலாம். இப்போ இந்த நோய் வந்து எப்படி டாக்டர் வெளிப்படுது? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரத்த அளவு வந்து குறைஞ்சிரும். நார்மலாக நான் சொன்ன மாதிரி 12-13 மேலே ஹீமோக்ளோபின் இருக்க வேண்டிய இடத்துல யூ வில் சி சம்வேர் அரவுண்ட் 8-9 இல்லை அது கீழே கம்மியாக இருக்கும். ஸோ ரத்த சோகை இருக்கும். ரத்த சோகை வந்தாலே குழந்தைங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, சின்ன வயசுலேயே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் யூஸ்வலி இந்த நோய். ஸோ குழந்தைங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, எப்பயுமே டயர்டாக இருப்பாங்க, கொடுக்குற சாப்பாடை ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க, வெயிட் தேவையான அளவுக்கு வெயிட் போட மாட்டாங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் டில் இன்ஃபான்சினா 1 வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த ஏர்லி சைல்டுஹுட்னு சொல்லுவோம் 1-3-4 வருஷம் வரைக்கும் சிவியராக நான் சொன்ன மாதிரி இந்த போன்ஸுக்கு போகிற ரத்த நாளங்கள் எல்லாம் போய் இந்த செல் அடைபடுறதுனால சிவியர் போன் பெயின்ஸ், கையை தொடவே விட மாட்டாங்க, கையெல்லாம் வீங்கி போயிடும், முட்டு வலி ஜாயிண்ட் வலியெல்லாம் ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் நான் சொன்ன இந்த ஸ்ப்ளீன் மண்ணீரலில் போய் இது வந்து அடைக்கிறதுனால இந்த சுவரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போய் இந்த ரத்த செல்கள் அடைக்கிறதுனால அந்த மண்ணீரல் பெருசாக வீங்கி அது ஒரு வலி ஏற்படுத்தும். லங்ஸில் போய் அடைபடுறதுனால மூச்சு சிரமம் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் சிவியராக வரலாம். சடனாக மயக்கம் ஏதாச்சும் போட்டு அது 100% நடக்கலாம். ஏன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பட்டதுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம், மயக்கம் மாதிரி வரலாம், ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். ஸோ இந்த நோய்க்கு இதோ இது ரத்த நோயின்னு தான் நம்ம சொன்னாலும் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த நோய்க்கு நம்ம தெரிஞ்சிருச்சு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா விளைவுகள் எப்படி இருக்குங்க டாக்டர்? ஸோ அப்படியே இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ஒரு குறிப்பிட்ட யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா யங் as பாசிபிள், விச் மீன்ஸ் ஒரு 3 வயசு 4 வயசுக்கு அந்த வயசுலேயே நம்ம வந்து இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஹெல்தி டோனர்ஸ் கிட்டேருந்து எடுத்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் இந்த நோய்க்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட். மேக்ஸிமம் ஒரு 7, 8, 9, 10 வயசு வரைக்கும் தள்ளலாம். அதுக்கு மேலே தாண்டுச்சுன்னா ஒரு உறுப்பாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த ரத்த செல் எல்லாத்துலேயும் போய் எல்லா உறுப்புலையும் அடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த கொஞ்சமாக அந்த அடைப்புகள் சேர்ந்து ஒரு உறுப்பும் என்ன ஆகும், பழுதாக ஆரம்பிச்சிடும், லைக் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். 4 அடைவில் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் டேமேஜ் நடக்கலாம்,
லங்னால ஹார்ட் டேமேஜ் நடக்கலாம், பிரெயின் டேமேஜ் நடக்கலாம், அதுக்கப்புறம் போன் அண்ட் ஜாயின்ஸ் இந்த அதோட டேமேஜ் நடக்கலாம், கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் ஆகிட்டே போகலாம், கண் பார்வையில் உபாதைகள் வரலாம். இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா கிட்னிஸ் ஆல்சோ வில் கெட் டேமேஜ். ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு உறுப்பாக வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் இந்த நோயை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த நோயிலேருந்து நம்ம 100% கம்ப்ளீட்டாக விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மெடிசன் எடுக்கும் பொழுது, அதாவது சிகிச்சை நடக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்லையே நம்ம அட்மிட் ஆகி தான் பார்க்கணுமா, இல்லை வீட்டுக்கு வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஸோ இந்த இனிஷியல் ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ் வந்து ஓபிடி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ தேவையான ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் போடுறது, மாத்திரை போடுறது, அது வந்து ஓபிடி பேசிஸில் பண்ணலாம். பட் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லக்கூடிய சிகிச்சை வந்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதம் கிட்ட ஹாஸ்பிட்டலைசேஷனுங்கிறது தேவை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஏரியாவில் ஒரு நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் 3 மாதம் வரைக்கும் ஒரு க்ளோஸ் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஃபஸ்ட் 3 months ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் பாதுகாத்துக்கிறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு எங்களுக்கு தேவை. ஒன்ஸ் அந்த ஃபேஸை தாண்டிட்டாங்கன்னா தே கேன் கோ பேக் டு தேர் ஓன் பிளேஸ். அதுக்கப்புறம் அவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டாக்டர் பார்த்துக்கிட்டா போதும். ஆஃப்டர் 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் பெருசாக நாங்கள் மானிட்டர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த டைமில் எல்லாமே இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ரீபூட் ஆகிடும். ஸோ அதனால பெரிய ப்ராப்ளம் வர்றது கிடையாது. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? வணக்கம் மேடம், துறைப்பாக்கத்துல இருந்து சாதனா பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த ஆக்சுவலா இந்த டெஃபிஷியன்சி வந்து சின்ன பிள்ளைல இருந்து தெரியுமா, அது வந்து சம் கிரானிக் டிசீஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நம்மளோட பாடியோட இந்த நெயில்ஸ், டீத் அது வழியா நம்ம பேச சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஸ்கின் வழியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இது வந்து சின்ன வயசுலேயே தெரிய வந்துடும்மா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2 yearsலேயே தெரிய வந்துடும். ஏன்னா குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் மற்ற குழந்தைங்க அளவுக்கு நார்மலாக இருக்காது. குழந்தைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்காது. எல்லா டைமுமே வந்து வளர்ச்சி குறைபாடுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் வேறு சில சிம்டம்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அந்த கல்லீரல் மண்ணீரல் வீங்கிறது, அதே மாதிரி அந்த கையில் இருக்க அந்த விரல்களில் பெயின்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அது பேர் டாக்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். டாக்டிலைட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க எலும்புகளில் ஏற்படுற வீக்கம். இந்த ரத்த செல்கள் மாறி இருக்கிறதுனால ரத்த நாளங்கள் அடைஞ்சு போகும். அதனால் நடக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது அதனால் நடக்கக்கூடிய ஒரு உபாதையினால் என்ன ஆகும், கை விரல்களெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், டாக்டிலைட்டிஸ். இது இல்லாமல் மண்ணீரல் வீக்கத்தினால வரக்கூடியது ஒன்று. செகண்ட் வந்து அது பேர் ஸ்பிளினிக் சிக்வஸ்ட்ரேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுவுமே இல்லாமல் லங்ஸில் வந்து போய் இந்த ரத்த செல்களெல்லாம் போய் அடைஞ்சு போகிறதுனால செஸ்ட் சிண்ட்ரோம். ஸோ குழந்தைங்களில் வரக்கூடிய காமனஸ்டான இதுதான் சிம்டம்ஸ் இதுதான். ஸோ இது மூலமாக ஏஜ் பர்சன்ஸ்க்கு அது மாதிரி சம் இதெல்லாம் வருது இல்லை சார், அது மாதிரியும் கண்டுபிடிக்க முடியும். ஏஜ் ஆனால் சில பேருக்கு அந்த நடக்க முடியல, ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளட்டோட வேரியேஷன் இருக்குமா? ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வரக்கூடிய நோய்கள் வேற. இந்த மாதிரி இந்த நோய் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ப்ளஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ்க்குள்ளேயாவது ஓரளவுக்கு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப இட் இஸ் கியூரபிள் ஒன்லி வித் டிரான்ஸ்பிளான்ட். ஆமாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் இந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. வெறும் மெடிசன், வெறும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், வெறும் மாத்திரை அப்படிங்கிறதுனால இந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. ஸோ அன்லெஸ் நம்ம இந்த சென்னை ஜோனில் அந்த அளவுக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மலைவாழ் பகுதி அந்த இடத்துல இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப காமன். அதே மாதிரி கொஞ்சம் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, அந்த கோயம்புத்தூர் சைடு, சேலம் சைடு, அந்த சைடில் இந்த டிசீசஸ் கொஞ்சம் காமன். இது இல்லாமல் ஆந்திராவோட ஈஸ்டர்ன் பெல்ட்டு, ஒரிசா, மத்திய பிரதேஷ், சென்ட்ரல் இந்தியா அண்ட் கொல்கட்டா, இந்த சைட் ஃபுல்லாக ரொம்ப நிறைய இந்த நோய்கள். வேக்சினேஷன் பண்ண முடியாது, அதுக்கு வேக்சினேஷன் கிடையாது. பட் என்னன்னா ஓரளவுக்கு யூகிக்கலாம். என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டிசீஸ்க்கு வந்து 100% ஜீன்ஸ் டேமேஜ் ஆனால் தான் இந்த நோயே வெளிப்பட போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர்
ஃபாதர் அண்ட் மதருக்கு சிக்கிள் செல் ட்ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்க் பாக்கெட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மலைவாழ் பகுதி மக்கள், சேலம் சைட், அந்த மாதிரி இடத்துல என்ன இருக்குது, கவர்மெண்ட்டே வந்து ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அது பேர் வந்து எல்லா மாசமாக இருக்கிற விமென் லேடிஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்பிஎல்சி டெஸ்ட்டுங்கிறது மேண்டேட்ரியாக பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை பண்ணுறது மூலமாக சிக்கிள் செல் ட்ரைட் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு ட்ரைட் இருந்தால் ஹஸ்பண்ட்க்கும் செக் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் ட்ரைட் இருந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைய ஜெனட்டிக் டெஸ்ட், அதாவது மாசமாக இருக்கும்போதே ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் வெதர் அந்த நோய் குழந்தைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து குழந்தை கருவில் இருக்கும் போதே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் சயின்ஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் மெத்தட் அதுதான். ஸோ பேரண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவே என்ன ஜீன்ஸில் மிஸ்டேக் இருக்கோ அது மூலமாகவே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கருவில் இருக்க குழந்தைக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி அப்பயே நம்ம ஏதாச்சும் அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா சார்? அது பாசிபிலிட்டி அப்போ கண்டுபிடிச்சனா நீங்கள் ஒன்லி யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். அந்த குழந்தையோ அந்த ப்ரெக்னென்சியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா. ஏன்னா அந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அது ஜெனட்டிக் ப்ராப்ளம். அன்லெஸ் நீங்கள் அந்த ஜீன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சால் ஒழிய நீங்கள் அந்த டிசீஸை எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ ஃபாரின்ல இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமா நிறைய சரி பண்றாங்க சார், அது மாதிரி இது பண்ண முடியுமா? கரெக்ட். அந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்ஸ் நம்ம நார்மல் குழந்தை டெலிவரி ஆகி வந்த அப்புறம் தான் 3 years 4 yearsல தான் பண்ண முடியும். ஸோ இன் ஃபீட்டஸில் குழந்தை வயிறுக்குள்ளே இருக்கும் போதே அதை பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் யூ ஹேவ் ஒன்லி 2 things, எதர் டு கண்டினியூ த ப்ரெக்னென்சி ஆர் டு டிஸ்கண்டினியூ த ப்ரெக்னென்சி. 2 ஆப்ஷன் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப அழகான அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி 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 மேம். டாக்டர், இப்போ நம்ம இந்த அறிவால் செல் இரத்த சோகை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் இந்த நோய்க்கு ஜஸ்ட் லாஸ்ட் காலர் பேசும்போது இது சேம் இதுதான். நம்ம இப்போ எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்க் ஜோன்ஸ் நம்ம இப்போ இந்த ஜியாகிரஃபி மேப்பில் போடுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஜோன்ஸ்னு ஒரு சிக்கிள் செல் அனீமியாவுக்கு ஹை ரிஸ்க் ஜோன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம ரெட் எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு ஜோன் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த அலர்ட் மாதிரி மேப் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது யூஸ்வலாக ரொம்ப காமனாக இல்லாததுனால ஜென்ரல் பப்ளிக்கு அது தெரிய வரதில்லை. பட் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால யூஸ்வலி அந்த மாதிரி ஜோன்ஸ் பிரித்து வைக்கும்போது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது அந்த டேஞ்சர் ஜோனில் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் அந்த நீல்கிரிஸ், ஜவ்வாது மலை அந்த சைடில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த மலைவாழ் பகுதியில் இருக்கிற பாப்புலேஷன், அதை ஒட்டி இருக்க பாப்புலேஷன் டுவர்ட்ஸ் த சதர்ன் சைட் ஆஃப் தேனி, கோயம்புத்தூர் அந்த சைடில் மட்டும்தான் இந்த பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மேண்டேட்ரியாக கம்பல்சரியாக மாசமாக இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெச்பிஎல்சி டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த சிக்கிள் செல் ட்ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அதே மாதிரி ஒன்ஸ் அந்த ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும்போது பார்ட்னர் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறது நம்ம வி நீட் டு டேக் அ கால். ஓகே டாக்டர், நம்ம ஒரு சிறிய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு டாக்டர் எம் கோபிநாத் அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? நான் வெங்கடேஸ்வரில் ஆரன்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே டாக்டர் கிட்ட பேசணும். வணக்கம், சொல்லுங்கள் சார். இது பாலிசைத்தீமியா வீரானா என்ன சார்? பாலிசைத்தீமியா வீராங்கிறது இது சிக்கிள் செல் அனிமியாங்கிறது ரத்த சோகை. பாலிசைத்தீமியாங்கிறது ஆர்பிசி ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கிற ப்ராப்ளம் தான் பாலிசைத்தீமியா. ஆமாம் சார். அதுக்கு எத்தனை நாள் சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? பாலிசைத்தீமியா வீரா வந்து அதுவும் 2 விதமாக பிரிப்போம், ப்ரைமரி செகண்டரின்னு. உங்களுக்கு என்ன காரணங்கள்னால பாலிசைத்தீமியா இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த பேசிக் பிளட் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஜீன் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஜீன் டெஸ்ட் பொறுத்துட்டு மோஸ்ட்லி இந்த ஜாக் பாலிசைத்தீமியா இருந்தால் அதாவது லைஃப் லாங், அதாவது டில் 2 மாத்திரை தான் கொடுப்போம். அந்த மாத்திரையை தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் ஜீன் டெஸ்ட்லாம் எதுவும் மிஸ்டேக் இல்லை அப்படின்னும் போது வெறும் ஒரு சிம்பிள் ஆஸ்பிரின் மாத்திரை இல்லைனா சம்டைம்ஸ் நார்மல் பிளட் டொனேஷன் என்கரேஜ் பண்ண சொல்லுவோம்.
அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப காமனாக நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஓவர் வெயிட் ஜாஸ்தி போடுறதுனாலே ஒரு சில பேருக்கு ஹீமோக்ளோபின் கூட இருக்கும். ஸோ ஆமாம், அவங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன், டயட் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஓஹோ, ஓகே சார். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எப்படி? ஆமாம், ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக பண்ணுறது தான் அந்த டிசீஸ்க்கு நல்லது. ஓகே சார், ஓகே சார். நன்றிங்க. டாக்டர், இப்போ வந்து இந்த நோய் வந்துட்டா எவ்வளவோ வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, பயப்பட தேவையில்லை, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, நேர் வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து? நான் வசந்தி பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், இந்த பிளட் இது வந்து இடையில பெரியவங்களுக்குலாம் வருமா? அதாவது சின்ன ஒரு 15 வயசு இடையில அப்படி உண்டாகுமா, இல்லை பேர்த்ல இருந்தே உண்டாகுமா? இடையில உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இது வந்து பேர்த்லே வந்துடும். ஆக்சுவலி வந்தால் பேர்த்லே வந்துடும். தெரியும் எப்போ வெளிப்பட போகிறதுங்கிறது மட்டும் தான் முக்கியம். யூஸ்வலாக குழந்தைங்கள்லேயே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரெயிட்னு சொல்கிற அந்த சிக்கல் செல் ட்ரெயிட் தான் சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 50 வயசுலையோ 60 வயசுலையோ சம் கிட்னி ப்ராப்ளம் மூலமாக வெளியில் தெரியலாம். அதர் தேன் தட் கிட்னி ப்ராப்ளம் மூலமாக வெளியில் தெரியலாம். பட் அதர் தேன் தட் இந்த நோய் யூஸ்வலாக குழந்தைங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் 10 வயசு 12 வயசுக்குள்ளேயே யூஸ்வலாக தெரிய வந்துடும். இதுக்கு வந்து இந்த மாதுளம்பழம் அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்களே டாக்டர், ஹீமோதெரப்பி இது இந்த இது வந்து அந்த பிளட்ல ஒரு ஹீமோகுளோபின் வளர்ச்சிக்கு நிறைய மாதுளப்பழம் தேவைப்படுதுல்ல, அது சாப்பிட்டா கியூர் ஆகுமா? ஆக்சுவலி இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் சத்து குறைபாடுனால வர ரத்த சோகை கிடையாது. இது வந்து என்னன்னா ஜெனட்டிக்காவே மிஸ்டேக் இருக்கு. ரத்த செல் உருவாறதுல நம்ம உடம்புல மரபணுலேயே மிஸ்டேக் இருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்னால வரதுனால நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக மரபணுவை மாற்றி இது பண்ணால் தான் வந்து இந்த நோய் கரெக்ட் ஆகுமே தவிர சாப்பாடோ இல்லை உணவு முறைகளாலோ இதுக்கு தீர்வு கிடையாது. மாதுளம் ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க, நியூட்ரிஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதனால் இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு அதை கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா தான் வந்து இந்த நோய் வந்து ஒழிக்க முடியும். அது ஹீமோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் கிடையாது. நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளுக்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது சுத்தமாக. ஓகே, தேங்க்யூம்மா. இப்போ நவீன சிகிச்சைகள் வந்திருக்குன்னு சொன்னீங்களா டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். நவீன சிகிச்சை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ன தான் சேஃபஸ்ட் சென்டர்ஸில் பண்ணாலும் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில இது இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒரு 10 to 20% சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஏன்னா சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வரலாம், அந்த கொடுக்குற ஸ்டெம் செல்ஸ் ஒத்துக்காமல் போகலாம். இது இல்லாமல் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். ராமநாதபுரத்துல இருந்து ராமமூர்த்தி பேசுறேன். ஓகே சார், இப்போ இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா ஒண்ணு ஒரு ஃபீமேல் வந்து கன்சீவா இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க கண்டினியூ பண்ணலாம் அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. ஒருவேளை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா திரும்பவும் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும்போது அந்த இது வராமல் இருக்குமா? வரதானே செய்யும். அதுக்கு வரதான் செய்யும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபீமேலுக்கு வந்து அந்த ஹெச்பிஎல்சி மூலமாக ட்ரெயிட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்தது ஹஸ்பண்ட்க்கு அந்த டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 2 பேருமே வந்து ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒய்ஃபும் ட்ரெயிட்டாக இருக்கணும், ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கே போகும், குழந்தைக்கு டெஸ்டிங்கே போகும். ஸோ யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ட்ரெயிட் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக குழந்தைக்கும் மேக்ஸிமம் ட்ரெயிட் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ட்ரெயிட் வந்து ப்ராப்ளம் தரப்போகிறது இல்லை லைஃப்பில். ஸோ அந்த ப்ரெக்னென்சியை நீங்கள் பாதர் பண்ணிக்க வேண்டாம். பட் ஒய்ஃபும் ட்ரெயிட்டாக இருக்காங்க, ஹஸ்பண்டும் ட்ரெயிட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது 100% ஃபீட்டல் டெஸ்டிங் தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்து அப்போ நடக்கக்கூடிய 4 ப்ரெக்னென்சியில் எல்லா ப்ரெக்னென்சியுமே மேஜர் ஆகாது. அதில் வந்து அதுலேயுமே வந்து 25% to 50% சான்ஸ் தான் சொல்லணும். அந்த சான்ஸ் இருக்க குழந்தைங்க மட்டும்தான் டிசீஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைய மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, நன்றிங்க.
ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க டாக்டர். Yes. நியூ ட்ரீட்மெண்ட்ஸ், New இப்போ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இது ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவோம், ட்ரையல் பேசிஸ்ல இருக்கு. ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்டெம் செல் சிகிச்சைங்கிறது ரொம்ப கிராஸாக பண்ணுறது. போன் மேரோ கீமோதெரப்பி கொடுத்து போன் மேரோ அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம் செல்ஸ் எடுத்து போடுறது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டெம் செல்லை தான் எடுத்து புதுசாக இருக்கிற டோனர்ஸ், ஹெல்தி டோனர்ஸோட ஸ்டெம் செல்ஸ் தான் போடுறோம். ஜீன் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டோட செல்ஸே எடுத்து லேபில் கொண்டு போய் அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் நோட்டில் மாதிரி தப்பாக எழுதிட்டாங்கன்னா அதை அழிச்சிட்டு திரும்ப எழுதுகிற மாதிரி. ஸோ பேஷண்ட்டோட செல்ஸ் எடுத்து அதையே வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப மாடிஃபை பண்ணி பேஷண்ட்டுக்கு செலுத்திடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, மற்ற டோனர் வெளிப்புறமாக இருந்து டோனர் மூலமாக போடுறதுனால வர ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் தவிர்க்கலாம். ஜிவிஹெச்டின்னு சொல்லுவோம், அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட் எஃபெக்ட் ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதை தவிர்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற நாவல் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ஜீன் தெரப்பி இன் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட செல்லே தான் உள்ளே இருக்க போது. அதனால் அதுக்கு கொடுக்குற கீமோதெரப்பியுமே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஹெவியாக கீமோதெரப்பி கொடுக்க வேண்டாம். ஸோ இது சம் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் ஜீன் தெரப்பி. அதுதான் இப்போ இருக்கிற புது ட்ரீட்மெண்ட். சரி, ஓகே டாக்டர். இப்போது இந்த மாதிரி நோய் வந்த உடனே கண்காணிக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குங்களா டாக்டர்? வராமல் தடுக்கிறதுனா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது ஜெனட்டிக்ஸ்லாவே இருக்கிற நோய் தான். ஸோ பேசிக்லாக அது வந்து வராமல் தடுக்கிறது என்னென்னா க்ளோஸ்ட் மேரேஜஸ். இப்போ ஒரு க்ளோஸ் மேரேஜஸ் மூலமாக என்னதான் அப்படின்னா ஒரு ட்ரைட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இதை விட்டுட்டு ஜோனை விட்டுட்டு வெளியில் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து. ஓகே டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, நம்ம அடுத்த நேட்ட போகலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கறத பொதுவாக இந்த சிகிச்சை முறைக்கு உட்படுத்துவாங்க இல்லையா? அந்த ஸ்டெம் செல்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது சிலருக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டுன்னு இருக்கா? அப்படி சூட் ஆகாத கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது என்ன? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ ஸ்டெம் செல் கலெக்ஷன் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு வெளிப்புறமான ஒரு டோனர் இதர் அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலியிலே இருக்கிற அண்ணன் தம்பிக்கலாம் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்கக்கிட்ட மேட்ச் செக் பண்ணலாம். இது இல்லைனா வெளியில் ஸ்டெம் செல் பேங்க்ஸ் இருக்குது, அதுதான் வந்து அன்ரிலேட்டட் டோனர், மேட்ச்ட் அன்ரிலேட்டட் டோனர். சம்டைம்ஸ் இது ரெண்டுமே இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போவோம். ஸோ ஸ்டெம் செல் கலெக்ஷனுங்கிறது இந்த காலத்தில் ஜஸ்ட் லைக் எனி அதர் பிளட் டொனேஷன் மாதிரி தான். இது வந்து ஒரு பெரிய சர்ஜரியோ ஏதோ பண்ண போகிறது கிடையாது. பழைய காலத்திலாம் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் போன் மேரோலேருந்து எடுப்பாங்க ஸ்டெம் செல்ஸ். இப்போ அப்படிலாம் எடுக்கிறது இல்லை, நார்மல் பிளட் டொனேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டெம் செல் ஒத்துக்காதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி ஜட்ஜ் பண்ணலாம். அதுதான் அந்த HLA டெஸ்டிங், பிளட் குரூப்பிங், அப்புறம் 2 பேருக்கும் அந்த இன்னும் மேற்கொண்டு நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் ப்ரீ டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி. ஃபிட்னஸ் மாதிரி ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி ஃபிட்னஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த செக்லிஸ்ட்டில் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஓகே இந்த பேஷண்ட்டுக்கு செட் ஆகாதான். பட் அப்படியும் மீறி ஒரு 10 to 20% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு செட் ஆகாமல் போகலாம். பட் மெஜாரிட்டி 80 to 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அது வந்து க்யூரேட்டிவாக மாறுது. அதாவது அந்த நோயிலேருந்தே அவங்க வரக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரொசீஜரில் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் டிசீசஸ்க்கு அது இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம அட்வொகேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூங்க. ஓகே, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேங்க்யூ டாக்டர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளோ தூரம் ஒதுக்கி நேர்களுடைய கேள்விக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.